இப்போதெல்லாம் தெருக்களில் நல்ல காலம் பிறப்பதாக குடுகுடுப்பைக்காரர்கள் வருவதில்லை என கூறியுள்ள சீமான், ஏனென்றால் இவர்களின் ஆட்சியில் என்றைக்குமே நல்ல காலம் பிறக்காது என்று அவர்களுக்கே தெரிந்துவிட்டதாக கிண்டல் அடித்துள்ளார். தன்மானமிக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்றேன், நீங்கள் தமிழர்களா திராவிடர்களா? தமிழனின் திருநாளை, தமிழனின் பொங்கலை எதுக்கு திராவிட பொங்கல் நீ அடையாளப்படுத்துற? எதுக்கு அடையாளப்படுத்துற? நீ ஆதி தமிழனை, தொல் தமிழனை திராவிடன் போட்டு 3 சகதியில போட்டு கிளர்ந்து எழுறான். அழிடா எழுறா, ஆதி திராவிடன் தூக்குட ஆதி தமிழன் எழுதுறான்னு இப்ப யாழ் இது பண்றான். அது ஒரு காலம். திராவிடத்தை தூக்கிட்டு குடுகுடுப்பை தூக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்களா, தெருவில் குடுகுடுப்புக்காரர் வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிக்கிறது இல்லை. ஏன்? இவங்க ஆட்சியில எப்பவும் நல்ல காலம் பிறக்காதுன்னு போய் நான் நேத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க, பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க?